ஸோ 12 விதமா பிரிச்சோம்னா, ஒவ்வொரு இடத்துலயும் 2 1/2 வருஷம் இருக்கும். ஸோ அத ராசி மண்டலத்துல ஒவ்வொரு 2 1/2 வருஷம் முடிஞ்சு, அடுத்த 2 1/2 வருஷம் ஆரம்பிக்கிற போது, அது வந்து மூவ் பண்ணியிருக்கிற அந்த 12ஆ பிரிக்கிறதுல இருக்கிற ஒரு பிரிவிலிருந்து அடுத்த பிரிவுக்கு போறத நம்ம வந்து பெயர்ச்சிங்கிறோம். நம்ம வந்து பொதுவாவே திருநள்ளாறுக்கு போற வழக்கம் இருக்கு. அது மாரி சனீஸ்வரர் கோவில் வந்து சில இடங்கள்ல தமிழ்நாட்டுல குச்சனூர். அங்கங்க குச்சனூர்ல வந்து தேனி மாவட்டத்துல குச்சனூர்ல இருக்கு. நெல்லை மாவட்டத்துல அரிகேசநல்லூர்ல இருக்கு. இப்ப திருநள்ளாறு ரொம்ப மிக பிரபலம். உலகத்திலிருந்து பல இடத்துல இருந்தும், பல இந்தியால பல மாநிலங்கள்ல இருந்தும், பல அரசியல் தலைவர்களும் வர இடம் வந்து திருநள்ளாறு. நம்ம வானவியல் மண்டலத்தை 12 ராசியா பிரிச்சு ஒவ்வொரு கிரகமும் அதோட பாதையில எப்படி அந்த 12 ராசிக்குள்ள சுத்துறது சுழண்டு வருது அப்படிங்கறத அடிப்படையா வச்சிருக்கு. சனி பகவானுக்கு வந்து நம்ம பூஜை பண்ற ஒரு இடம் திருநள்ளாறு. அங்க வந்து ஃபாலோ பண்றது வாக்கிய பஞ்சாங்கம். சனி பகவான்னாலே பிரச்சனை அப்படின்னு சொல்றது வந்து ஒரு தவறான எண்ணம். அது வந்து மக்களுக்கு நடுவில் சனினாலே நம்ம பயப்படணும், சனி பயிற்சினால் நமக்கு ஏதோ நடக்க போகிறது அப்படின்னு வந்து ஒரு பார்வையை முதல்ல நம்ம தவிர்க்கணும். சனி பயிற்சியும் நமக்கு வந்து நல்லதை பண்ணும், ஒரு சில சமயங்களில் பாதிப்பையும் ஏற்படுத்தும். எல்லா கிரகங்களும் எப்படியோ அது மாதிரி தான். இப்போ மீனத்துக்கு சனி வருதுன்னா கும்பத்தில் இருக்கிற போதுலேருந்தே அவங்களுக்கு வந்து பாதிப்பு ஆரம்பிக்கும். வேயுறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வினை தழுவி நல்ல அதில் வந்து அதில் கடைசியில் எல்லா கிரகத்தையும் மென்ஷன் பண்ணி இந்த கிரகம் எல்லாம் எனக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னு ப்ரே பண்ணிக்கிற மாதிரி அந்த கோளறு பதிகம் இருக்கு. தென்னவன் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பொதுவாகவே நம்ம சேனல்ல அரசியல் சார்ந்த நிறைய நேர்காணல்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு முதல் முறையாக ஜோதிடம் சார்ந்த தகவல்களை நம்ம பகிர்ந்து சிவகுமார் சார் நம்ம கூட இணைந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். முதல்ல ஒரு கேள்வி. இப்ப நீங்க வந்து அரசியல் பத்தி நிறைய பேசியிருக்கீங்க, உங்களுடைய ஐடி துறையில நீங்க ஒரு வல்லுநர், அதெல்லாம் எனக்கு தெரியும். எப்படி சார் இந்த ஜோதிடம் குறித்து உங்களுக்கு ஆர்வம் இருந்துச்சு? ஜோதிடம் குறித்த தகவல்களை எப்படி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்க? ஜோதிடம்ங்கிறது நம்ம சனாதன தர்மத்துல ஒரு தவிர்க்க முடியாத அங்கம். அதுல வந்து இப்ப இருக்கிற அறிவியல் ஆங்கிள் பார்த்து இதுல என்ன இருக்கு ஏது இருக்குன்னு கேட்கறவங்க கூட இப்ப அதை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சாங்கன்னா அதுல இருக்கிற பின்னணியும் அது எவ்வளவு அறிவியல் பூர்வமா அமைஞ்சிருக்கு அப்படிங்கறத நம்ம ஈஸியா நம்ம அப்ரிஷியேட் பண்ண முடியும். அதான் இப்ப நம்ம ஜோதிட சாஸ்திரம் எப்படி இருக்குன்னா, நம்ம வானவியல் மண்டலத்தை 12 ராசியா பிரிச்சிருக்கு. 12 ராசியா பிரிச்சு ஒவ்வொரு கிரகமும் அதோட பாதையில எப்படி அந்த 12 ராசிக்குள்ள சுத்துறது சுழண்டு வருது அப்படிங்கறத அடிப்படையா வச்சிருக்கு. சோ நமக்கு தெரியும் நம்மளுடைய கிரகங்கள்லாம் நம்மள சுத்தி வருது. சோ இதுல என்னன்னா, இந்த ஜோதிட சாஸ்திரத்துல பூமியை மையமா வச்சு மத்த கிரகங்கள்லாம் சுத்தி வர மாதிரி அமைச்சிருக்காங்க. சோ இதுல எனக்கு எப்படி இதுல மேல ஒரு ஆர்வம் வந்துச்சு நீங்க கேட்டீங்கன்னா, ஒரு சின்ன வயசுல இருந்தே அதுல எனக்கு இயற்கையான ஆர்வம் உண்டு. இது என்ன, இது எல்லாரும் பேசுறாங்களே, இது வந்து இதோட அடிப்படை என்ன? நானும் வந்து ஒரு அறிவியல் படிச்சவன் தான். சோ அறிவியல் சைட்ல இருந்து இதை நான் அணுக ஆரம்பிச்சேன். அறிவியல் சைட்ல இருந்து இதை அணுக ஆரம்பிச்சு அதை ஓரளவுக்கு புரிஞ்சின உடனே இது எப்படி ஒன்னொன்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உதாரணமா நம்ம சொல்ல போனோம்னா இந்த கிரகணம், இப்ப கூட வந்து சந்திர கிரகணம் வருது. இந்த சந்திர கிரகணம்ங்கிறத எப்படி வந்து நம்ம பஞ்சாங்கத்துல ஜோதிஷ சாஸ்திரத்துல எப்படி இந்த சந்திர கிரகணத்தை முன்கூட்டியே சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப தெளிவா அறிவியல் பூர்வமா அது சொல்ல முடியும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிட்டேன். அதுதான் என்ன முதல்ல ஈர்த்தது. நம்ம ஜோதிஷ சாஸ்திரத்துல சந்திர கிரகணத்தை அறிவியலுக்கெல்லாம் முன்னாடியே அவங்க சொல்ற அளவுக்கு புலமை பெற்றிருக்காங்க. சோ அது வந்து ஒரு கரெக்டான வேலிடேஷன். சோ இதை கரெக்டா சொன்னவங்க மற்ற விஷயங்களையும் ஓரளவுக்கு கரெக்டா சொல்லியிருக்கணும். நான் ஓரளவுக்குங்கிற ஆள் தான் முதல்ல ஆரம்பிச்சேன். அப்படி ஆரம்பிச்ச போய் கத்துக்க போது இந்த குரு பெயர்ச்சி அப்படிங்க வரபோது கரெக்டா அந்த டிரான்சிட் நடக்குது. சனி பெயர்ச்சி அப்படின்னு வரபோது வானவியல்லையும் அந்த டிரான்சிட் நடக்கிறது. சோ அப்படி ஒன்னோட ஒண்ணு ரொம்ப நேரடியா தொடர்பு இருக்கிற போது அதோட அடிப்படையே அதுதான். சோ அந்த அறிவியல் தான் நம்ம ஜோசியத்துக்கும் அடிப்படை அப்படின்னு தெரிஞ்சு அதை வந்து ஓரளவுக்கு கத்துக்க ஆரம்பிச்சேன். என்னுடைய குரு வந்து நான் வந்து பாக்குற பல ஜோதிட வல்லுநர்கள் தான். இப்ப வந்து பல வல்லுநர்கள் அது இருக்காங்க. இந்த சோசியல் மீடியா காலத்துல பல பேரும் சொல்றாங்க. ஒரு சிலர் அதை விளக்கியே சொல்றாங்க. சோ அவங்க விளக்கி சொல்றதை கேட்டு அதுக்கப்புறம் நான் எனக்கு தெரிஞ்ச சில புத்தகங்களை பார்த்து அதை வேலிடேட் பண்ணி அதை இன்னும் கொஞ்சம் ஸ்திர பண்ணி அதை கத்துண்ட போது இதை வந்து நம்ம நேயர்களுக்கு ஒரு அடிப்படை புரிதலுக்கு சொல்லலாம் அப்படிங்கிற வந்து எனக்கு வந்து ஒரு நம்பிக்கை வந்தது. அதை பகிர்றதுல நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். முன்கூட்டியே சொல்றேன், இது வந்து ஒரு அடிப்படை புரிதலுக்கான தவிர இது வந்து யாருக்கும் என்ன நடக்கும் ஏது நடக்கும் அப்படிங்கிற வந்து ஒரு இண்டிவிஜுவல் ப்ரெடிக்ஷன் அடிப்படையில நான் இதை கத்துக்கல. பட் இது ஒரு அறிவியல் அடிப்படையில இந்த இன்ஃபர்மேஷனை நான் வந்து பகிர விரும்புறேன். ஓகே சார். இப்ப நீங்களே சொல்லியிருந்தீங்க இந்த குரு பயிற்சி சனி பயிற்சி அப்படிங்கிற மாதிரி அது வந்து எனக்கு ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்துச்சு. அதை நான் கத்துக்கும் பொழுது அது கரெக்டா இருந்துச்சு அப்படின்னு.
ஸோ எல்லாருக்குமே ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்துவது இந்த சனி பயிற்சி, குரு பயிற்சி இந்த மாதிரி தான். குறிப்பா சனி பயிற்சி. சனி வந்து ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு போகும் பொழுது நிறைய மாற்றங்கள் நடக்கும். ஒரு சில ராசிகளுக்கு நிறைய காசு வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து அதை வந்து கொஞ்சம் ஹைப் பண்ணி குளோரிஃபை பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்கல்ல. இந்த சனி பயிற்சி அப்படின்னா என்ன சார்? அதை மட்டும் கொஞ்சம் தெளிவா புரியுற மாதிரி சொல்லுங்க. சொல்றேன். ஸோ சனி கிரகம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அது வந்து பூமி வந்து எப்படி சூரியனை சுத்திட்டு வருதோ, அதே மாரி சனி கிரகமும் சூரியனை சுத்திட்டு வருது. நமக்கு தெரியும் பூமி வந்து சூரியனை சுத்துற அளவ நம்ம 1 வருஷம் அப்படின்னு நம்ம வந்து மெஷர் பண்ணி வச்சிருக்கோம். அந்த மாரி பார்க்க போனோம்னா, சனி கிரகம் சூரியனை முழுக்க சுத்தி வரதுக்கு 30 வருஷம் ஆகும். ஸோ 30 வருஷத்துக்கு ஒரு தடவ ஒரு முழுக்க சுத்துறபோது, ஒவ்வொரு அத வந்து பிரிச்சிருக்காங்க. அந்த பாதைய வந்து 12 விதமா பிரிச்சா வச்சுக்கோங்களேன், அதுதான் ராசி. ஸோ 12 விதமா பிரிச்சோம்னா, ஒவ்வொரு இடத்துலயும் 2 1/2 வருஷம் இருக்கும். ஸோ அத ராசி மண்டலத்துல ஒவ்வொரு 2 1/2 வருஷம் முடிஞ்சு, அடுத்த 2 1/2 வருஷம் ஆரம்பிக்கிற போது, அது வந்து மூவ் பண்ணியிருக்கிற அந்த 12ஆ பிரிக்கிறதுல இருக்கிற ஒரு பிரிவிலிருந்து அடுத்த பிரிவுக்கு போறத நம்ம வந்து பெயர்ச்சிங்கிறோம். நான் இது ஏன் இப்ப 12 பிரிவா பிரிச்சிருக்குன்னு சொல்றேன்னா, அது ராசிங்கிற வார்த்தைய உபயோகப்படுத்த போறேன். ஸோ அந்த 12 பிரிவுங்கிறது 12 ராசி. ஸோ ஒரு ராசிக்கும் அந்த 30 வருஷத்த நம்ம 12ஆ பிரிச்சோம்னா, ஒவ்வொரு ராசிலயும் 2 1/2 வருஷம் இருக்கும். ஸோ அந்த 2 1/2 வருஷம் முடிஞ்சு அடுத்த 2 1/2 வருஷம் வரும்போது, ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு போகும். ஸோ அது வரிசையா கனெக்ட் பண்றாங்க. அவ்வளவுதான். ஸோ இந்த தடவ சனி பெயர்ச்சிங்கிறது மார்ச் 6ஆம் தேதி கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு வருது. இது என்னன்னா வாக்கிய பஞ்சாங்கப்படி. ஸோ இதே நீங்க வந்து ஒரு வருஷம் முன்னாடி எல்லாரும் சனி பயிற்சின்னு பேச ஆரம்பிச்சாங்க. அது உங்களுக்கு நினைவு இருக்கும். அது வந்து ஆமா. திருக்கணித முறைப்படி. ஸோ என்னன்னா வாக்கிய பஞ்சாங்கங்கிறது நம்ம காலங்காலமா நம்ம முன்னோர்கள் அவங்க வாக்கியத்துல சொன்னது. அத வந்து பஞ்சாங்கமா எடுத்தபோது அது வந்து ஒரு அந்த சனி, குரு அதெல்லாம் வந்து ஒரு விதமா வந்து அவங்க கனெக்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம 60கள்ல என்னாச்சு, இதுல வந்து சில வித்தியாசங்கள்லாம் வருது. இத நம்ம இன்னும் கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சு, இது ஒரு கணித முறைப்படி இதுல திருத்தங்கள் செய்யலாம் அப்படின்னு பண்ணபோதுதான் திருக்கணிதம். அதாவது கணித முறைப்படி திருத்தி அமைக்கப்பட்ட பஞ்சாங்கம். அந்த பஞ்சாங்கப்படி சனி பெயர்ச்சி வந்து போன வருஷமே ஆயிடுச்சு. இந்த வருஷம் இப்ப நடக்கிறது வாக்கிய பஞ்சாங்கப்படி. நம்ம ஏன் வாக்கிய பஞ்சாங்கத்தை வந்து இப்ப திருப்பி ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம்னா, கோவில்கள்ல வந்து இன்னும் வாக்கிய பஞ்சாங்கத்தை தான் ஃபாலோ பண்றாங்க. திருநள்ளாறு உதாரணமா எல்லாரும் நம்ம போய் பார்த்து ப்ரே பண்ணி சனி பகவானுக்கு வந்து நம்ம பூஜை பண்ற ஒரு இடம் திருநள்ளாறு. அங்க வந்து ஃபாலோ பண்றது வாக்கிய பஞ்சாங்கம். பட் திருக்கணித பஞ்சாங்கப்படி ஒரு வருஷம் முன்னாடி முடிஞ்சிருச்சு. அது ஜோசியர்கள் எல்லாரும் அவங்க பலனை சொன்னாங்க. அதே பெயர்ச்சி இப்ப வாக்கிய பஞ்சாங்கப்படி கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு வருது. அது வந்து மார்ச் 6ஆம் தேதி வருது. ஓகே சார். இப்ப ஒரு சனி பயிற்சி வருது அப்படின்னாலே, சனி ஒரு ராசியில இருக்குனாலே பிரச்சனை தான். அவங்களுக்கு அடுத்த சில வருடங்கள் வந்து கொஞ்சம் கஷ்டமா போகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பம் தான் இருக்கு. ஸோ சனி வந்து ஒரு ராசியில இருக்குன்னா, அது வந்து பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மை? சனி பகவான் ஒரு ராசியில மையம் கொண்டிருக்காருன்னா, அங்க பிரச்சனை தான் வருமா? இல்ல. ஸோ சனி பகவான்னாலே பிரச்சனை அப்படின்னு சொல்றது வந்து ஒரு தவறான எண்ணம். அது வந்து மக்களுக்கு நடுவுல சனினாலே நம்ம பயப்படணும். சனி பயிற்சினால நமக்கு ஏதோ நடக்க போறது அப்படின்னு வந்து ஒரு பார்வைய முதல்ல நம்ம தவிர்க்கணும். சனி பயிற்சியும் நமக்கு வந்து நல்லத பண்ணும். ஒரு சில சமயங்கள்ல பாதிப்பையும் ஏற்படுத்தும். எல்லா கிரகங்களும் எப்படியோ அது மாதிரி தான். ஆனா சனி வந்து ஒரு சக்தி வாய்ந்த கிரகம். நம்மளுடைய சோலார் அந்த சூரிய மண்டலத்திலேயே நமக்கு தெரியும். வியாழன் வந்து ரொம்ப பெருசு. சனி வந்து அதே மாரி பெரிய பவர்ஃபுல் கிரகம். ஸோ அந்த விதத்துல ஒரு கிரகத்தோட பாதிப்பு எப்படி இருக்கணும்னு பார்த்தோம்னா, சனிக்கு வந்து அதிகமான பாதிப்பு குடுக்குற ஒரு சக்தி உண்டு. அந்த விதத்துல நம்ம சனியோட பெயர்ச்சிய கொஞ்சம் வந்து முக்கியமா எடுத்துட்டு பார்க்கணுங்கிறது உண்மை. அது ஆனா எல்லாருக்குமே வந்து ஒரு நெகட்டிவ் பாதிப்ப தான் ஏற்படுத்துமா அப்படின்னா கிடையாது. அது வந்து ஒரு சிலருக்கு நல்லத குடுக்கும். ஒரு சிலருக்கு ஒரு ஒரு விதமான ஒரு வாழ்க்கையில ஒரு கடும் சோதனைய குடுக்குற மாரி ஒரு காலகட்டத்தையும் குடுக்கும். அது அந்தந்த ராசிய பொறுத்தது. எல்லா ராசிக்கும் ஒரே மாரி இருக்காது. அதே சமயத்துல இந்த இந்த பாதிப்பு எப்ப அதிகமா வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, சனி திசைன்னு ஒண்ணு இருக்கு. அதான் நம்ம ஜாதகத்துல நம்ம பொறக்கிற நேரத்தையும், பொறக்கிற ராசியையும் வச்சு நமக்கு ஒவ்வொரு திசைகளும் சொல்லுவாங்க. சனி திசை, சூரிய திசை, சந்திர திசை, செவ்வாய் திசை, கேது திசை, ராகு திசை, புதன் திசை அப்படின்னு ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய பிறப்பு அடிப்படையில ஒரு திசை வரும். ஸோ அந்த மாதிரி சனி திசை வரபோது அவங்களுக்கு கொஞ்சம் பாதிப்பு அதிகமா இருக்கும். இது வந்து ஒரு அடிப்படை புரிதல். ஸோ உங்க கேள்விக்கு என்ன பதில்னா, சனினாலே தீயதை தான் கொடுக்கும் அப்படின்னு இல்ல. இல்ல சனி போல கொடுப்பவரும் கிடையாது, கெடுப்பவரும் கிடையாதுன்னு சொல்றாங்க. உண்மைதானா? உண்மைதான். இப்ப உதாரணமா இப்ப இருக்கிற இடத்த எடுத்துக்கங்களேன். சனி வந்து இப்ப இன்னும் சனி பெயர்ச்சிக்கு முன்னாடி இப்ப வந்து கும்ப ராசியில இருக்கு. ஸோ கும்ப ராசிங்கிறது சனி வந்து அங்க வந்து சுக்கிரனோட வேற சேர்ந்து இருக்கு. அது வந்து ஒரு சிலருக்கு ரொம்பவே நல்ல இடம். அது உதாரணமா ரிஷபத்துக்கும் துலா ராசிக்காரங்களுக்கும் ரொம்ப நல்லது. ஏன்னா ரிஷபமும், துலாமும்
சுக்கிரனோட கீழ வர ராசி. அதாவது சுக்கிரன் தான் அவங்க ராசியில 2 பேருக்கும் அதிபதி. ஸோ அந்த இடத்துல வந்து சனி இருக்கிறபோது, அவங்களுக்கு சனி நல்லத தான் குடுக்கும். ஸோ அதுவும் இல்லாம இப்ப இருக்கிற கட்டத்துல படி மேஷத்துக்கு சனி வந்து 11வது இடத்துல இருக்கு. அதுவும் நல்லது. ஸோ எந்த இடத்துல இருக்கு, அதோட யார் கூட சேர்ந்து இருக்கு, அந்த வீட்டுக்கு யார் அதிபதி, இந்த மாரி ஒரு பல விதமான காரணங்கள் இருக்கு. ஒருத்தருக்கு நல்லது நடக்குமா, கெட்டது நடக்குமா அப்படிங்கிறத பொறுத்து. அதுவும் இல்லாம அவங்க ஜாதகத்துல என்ன இருக்குங்கிறத பொறுத்து தான் மெயினா அவங்க நல்லது கெட்டத தீர்மானிக்கும். இந்த மாரி சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி அப்படின்னு 2 1/2 வருஷத்துக்கோ, இல்லாட்டி 1 வருஷத்துக்கோ வர பெயர்ச்சி வந்து அதோட பாதிப்பு வந்து அவங்க ஜாதகத்துல இருக்கிறத விட ரொம்பவே கம்மி. சார், இப்ப இந்த சனியிலேயே நிறைய வகைகள் சொல்றாங்க சார். 7.5 சனின்னு சொல்றாங்க, அஷ்டம சனின்னு சொல்றாங்க, அஷ்டார்த்தம சனி அப்படின்லாம் சொல்றாங்க. சோ இதுக்கெல்லாம் இருக்கக்கூடிய வேறுபாடுகள் என்ன சார்? இருக்கு. ஸோ அது எந்த ராசிக்கு வருது அப்படிங்கிறத பொறுத்து, அந்த ராசிக்கு வர இடத்துல இருந்து ஒவ்வொருத்தருடைய பிறந்த ராசி எவ்வளவு தூரத்துல இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து அவங்க ஒவ்வொருக்கும் அந்த பாதிப்பு. ஸோ இப்ப பாருங்களேன், நீங்க ஒரு இடத்துல நிக்கிறீங்க. உங்கள சுத்தி வந்து ஒரு விஷயம் வருது. நீங்க எங்க நிக்கிறீங்க, அது எவ்வளவு தூரத்துல இருக்குங்கிறத பொறுத்து உங்களுக்கு பாதிப்பு வேறுபடும். ஆமா. அந்த மாரி நம்ம புரிஞ்சுக்கலாம். அது மாரி பார்த்தோம்னா, இப்ப வந்து கும்பத்துல இருந்து மீனத்துக்கு வருது. ஓகேயா? இப்ப அதுக்கு முன்னாடி உங்களுக்கு 7.5 சனி அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு ஒரு சின்ன புரிதல் சொல்லணும். அப்பதான் அதோட கனெக்ஷன் வரும். இப்ப 7.5 சனின்னா 7 வருடங்கள் அவங்களுக்கு வந்து சனியோட பாதிப்பு. ஸோ இப்ப சனி வந்து ரொம்ப பவர்ஃபுல் கிரகமா இருக்கிறதுனால, ஒரு ராசிக்கு எப்படி பாதிப்புன்னா, அதுக்கு முன்னாடி ராசிக்கு வரபோதுல இருந்தே பாதிப்பு ஆரம்பிச்சுரும். அதுக்கு புரியுது. முன்னாடி இப்ப மீனத்துக்கு சனி வருதுன்னா, கும்பத்துல இருக்கிற போதுல இருந்தே அவங்களுக்கு வந்து பாதிப்பு ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் கும்பத்துல இருக்கச்சே ஒரு 2 1/2 வருஷம், மீன ராசியில இருக்கச்சே இன்னொரு 2 1/2 வருஷம், அதுக்கு அடுத்தது மேஷ ராசிக்கு போறபோது அடுத்த 2 1/2 வருஷம்னு 2 1/2 2 1/2 2 1/2 7 1/2. இதுதான் வந்து நம்ம 7.5 நாட்டு சனி அப்படிமோ இல்லாட்டி 7.5 சனி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுதான் முக்கியமா வந்து மக்கள் நோட் பண்றது, மக்கள் கவனிக்கிறது. ஸோ இப்ப கும்பத்துல இருந்து மீனத்துக்கு வரபோதுன்னா என்ன ஆகும்? 7.5 சனியில 2வது பகுதி. ஏன்னா கும்பத்துல இருக்கிற போது முதல் 2 1/2 வருஷம் முடிஞ்சிடுச்சு. மீனத்துக்கு வரும்போது அதோட 2வது பகுதி. அதாவது அவங்க ராசியிலேயே இருக்கிறது வந்து உங்களுடைய ஜென்ம ராசிக்கு மீன சனி வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவோம். புரியுது. ஆ. ஸோ இப்ப அது என்னன்னா முதல் நம்ம பஞ்சாங்கத்துல ஜோதிட சாஸ்திரத்துல சொல்லியிருக்கிறபடி முதல் 2 1/2 வருஷத்துல இருக்கிற போது அது வந்து சனி நிறைய செலவு பண்ண வைக்கும். நம்ம வந்து அந்த செலவை வந்து எப்படி நம்ம சந்திக்கிறோம் அப்படிங்கிறது நம்மளுடைய சாமர்த்தியத்தையும் பொறுத்தது. இப்ப ஒருத்தன் வந்து நிறைய பணம் வச்சுட்டு இருக்கான் அப்படின்னா சனி வந்து அவனை யோசிக்கும், எப்படியாவது இவனை செலவு பண்ண வைக்கணுமே அப்படின்னு சொல்லி எந்த விதமான செலவுகளையும் அதுக்கு கொடுத்துடலாம். அதுக்கு பதிலா அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நமக்கு எப்படி இந்த பணம் செலவா போறது, இந்த பணத்தை நம்ம நல்ல விதத்துல செலவு பண்ணலாம் அப்படின்னு வந்து ஒரு 4 பேருக்கு கொடுக்கறது, இன்னும் 2 பேருக்கு ஹெல்ப் பண்றது, அதை வந்து ஒரு ஒரு தானமா கொடுக்கறது. சோ இந்த மாதிரி செலவுகள் என்ன ஆகும்? சனி வந்து செலவுகளும் நடக்கிறது. அதே சமயத்துல அந்த செலவு வந்து உனக்கு நம்ம மனசுக்கு ஒரு நன்மையும் கொடுக்கும். நமக்கு வந்து ஒரு ஒரு புண்ணியத்தையும் ஒரு நல்ல கர்மாவையும் சேர்க்கும். அதனால பொதுவா இந்த முதல் 2 1/2 வருஷத்துல இருக்கிற போது ஒருத்தர் வந்து ரொம்ப நல்ல விஷயங்களை செலவு பண்றதோ, மத்தவங்களுக்கு உதவி பண்றதோ ரொம்பவே நல்லது. அதுக்கு அடுத்த 2 1/2 வருஷம் இருக்கிறது தான் ஜென்மத்துல சனி வருது. ஜென்மத்துல சனி வரும்போது அவங்களுடைய கர்மாக்கு ஏத்த மாதிரி அது பலனை கொஞ்சம் நிறையவே கொடுக்கும். ஒருத்தருடைய பிறப்பிலேயே அவங்களுக்கு கொஞ்சம் நல்ல பேட் கர்மா நிறைய இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு கொஞ்சம் சோதனை நிறைய வரத்தான் செய்யும். அதே சமயத்துல அவங்களுக்கு நல்ல கர்மா இருந்தானா அந்த சோதனைகள் கம்மியா இருக்கும். இது வந்து ரொம்ப ஒரு பொதுவான இது. அதே சமயத்துல எந்த ராசிக்கு அப்படிங்கிற அந்த சனி வருதுங்கிறத பொறுத்து மத்த எல்லாரையுமே பாதிக்கும். இப்ப வந்து மீன ராசிக்கு சனி வருது. மீன ராசி நம்ம ஜோதிட சாஸ்திரப்படி குருவோட வீடு. குரு வந்து பல நல்ல விஷயங்களுக்கு அதிபதி. இப்ப சனி வந்து அவருக்கு சமமான கிரகம். இந்த குருவோட வீட்டுல சனி வரபோது நமக்கு வந்து பாதிப்புகள் அப்ப என்ன ஆகும்னா, இப்ப எதெல்லாம் வந்து ஒரு ஒரு நம்ம ஸ்திரமா போயிட்டு இருக்கு, நல்லபடியா போயிட்டு இருக்கு, நல்ல விஷயமோ கெட்ட விஷயமோ அந்த விஷயங்களுக்கு எல்லாம் சனி வந்து ஒரு பாதிப்பை கொடுக்கும். இதை நான் இன்னும் கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு நினைச்சான்னா புரிதலுக்காக இப்போ வந்து ஒரு கவர்மெண்ட் தான் இப்ப வந்து குரு பார்வையில அந்த குரு இடத்துல வந்து கவர்மெண்ட் வந்து நல்ல கவர்னன்ஸ் போயிட்டு இருக்கு. ஆர் ஏதோ ஒரு வகையில வந்து அரசையோ ஒரு நாட்டையோ இது பாதிக்கிற அளவுக்கு சனியால அதுக்கு ஒரு பாதிப்பை கொடுக்க முடியும். இப்ப வந்து உதாரணமா ஒரு அரசு போயிட்டு இருக்கு, ஒரு தேர்தல் வருதுன்னா அந்த தேர்தல்ல அந்த எந்த அரசு நடந்துட்டு இருக்கோ அந்த அரசுக்கு பிரச்சனை கொஞ்சம் அதிகமாகும். ரொம்ப ஸ்பெசிபிக்கா எடுக்க போறேன்னா இது வந்து 7.5 சனி அந்த ஜென்மத்திலேயே வருது. இந்த தடவை என்னன்னா அந்த சனி மீனத்துல வரபோது இப்ப வந்து குரு வந்து மிதுனத்துல இருக்கு. குருவே வந்து ஜூனுக்கு அப்புறம் வந்து கடகத்துக்கு போறது, கடகத்துக்கு போய் உச்சமா போறது. அந்த கடகத்துல இருந்து மீன ராசியை அது 9ஆம் பார்வையா பார்க்க போறது. சோ குரு வந்து சனியை பார்க்கறதுனால என்ன ஆகும், பல விதங்கள்ல தெளிவும் ஏற்படும். சோ சனி வந்து ஏதோ பிரச்சனையை கொடுக்க வரபோது குரு வந்து அதை சமன்படுத்தும். அந்த விதத்துல நம்ம ஜூனுக்கு அப்புறம்
பல விதமான தெளிவுகள எல்லா இடங்கள்லயும் நம்ம ஓரளவுக்கு எதிர்பார்க்க முடியும். ஆனா, அதுக்கு முன்னாடி உலகத்துல வந்து பல பிரச்சனைகளும் தலை தூக்க ஆரம்பிக்கும். எங்கேயாவது போர் மேகம் இருந்தான்னா, அது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகும். எங்கேயாவது ஏதோ ஒரு விஷயத்துக்கு தட்டுப்பாடு இருந்தான்னா, அந்த தட்டுப்பாடு இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கும். பட் குரு பார்வை, குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் குரு நேரடியா அந்த மீன ராசிய பார்க்கிறபோது, தெளிவும், ஸ்திரத்தன்மையும் ஏற்படும். இது வந்து 7 சனிய பத்தி. இப்ப நீங்க மத்த பத்தியும் கேட்டீங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் அஷ்டம சனி அப்டின்னா, அஷ்டமனாலே 8. பொதுவா நம்ம ஜோதிட சாஸ்திரத்துல என்ன சொல்றாங்க, 8வது இடத்துல ஒரு கிரகம் வரம்போது, அது வந்து யாருக்கு 8வது இடமா இருக்கோ, அவங்களுக்கு வந்து அவ்வளவு நல்ல பலன குடுக்காது. ஏன்னா 8வது இடத்துல போனோனே அது மறைஞ்சிரும். இப்ப அந்த கிரகம் என்ன ஆகும், சனி வந்து இப்ப 8வது இடத்துல இருக்குன்னா, அவங்களுக்கு சனியோட நெகட்டிவ் பாதிப்பு ஜாஸ்தியாகும். 8வது இடத்துல யாருக்கு வருது? சிம்மத்துக்கு வருது. சிம்மத்துக்கு 8வது இடத்துல வந்தான்னா, அவங்க தான் இருக்கிற மத்த எல்லா ராசிகள்ல ஜோதிட சாஸ்திரப்படி அவங்க தான் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். அவங்களுக்கு வந்து உடல் நலத்த பாதிக்கலாம். ஏதாவது வந்து அவங்க வழக்கமா என்ன செய்றாங்களோ, அதுலேருந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஒரு விதமான தடங்கலையோ, ஒரு விதமான ஒரு தடையோ, அவங்க ஒரு எதிர்ப்பு சக்தியும் அவங்க சந்திப்பாங்க. அந்த எதிர்ப்ப வந்து சிம்மத்துக்கு தான் அது வந்து அதிகமா இருக்கு. இப்ப கன்னி ராசிக்கு எடுத்துட்டீங்கன்னா, 7வது கண்டக சனி. கண்டக சனி, அஷ்டம சனிய விட ஓரளவு பாதிப்பு கம்மினாலும், சனிய நேரடியா பார்க்க போகுது. இந்த மீனத்திலேருந்து கன்னி ராசிய நேரடியா சனி பார்க்க போறது. அந்த பாதிப்பு வந்து கண்டக சனிக்கும் இருக்கும். அதே சமயத்துல குரு வந்து அதே சனிய பார்க்கறதுனால, அவருடைய பாதிப்பு கொஞ்சம் குறையும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அஷ்டமத்துல பாதி அஷ்டார்த்தமம். அர்த்தம்னா பாதி சமஸ்கிருதத்துல. 4 அப்ப அஷ்டமம்னா 4. 8, 4. 4வது இடத்துல யாருக்கு வரப்போறது அப்படின்னு பார்த்தான்னா, தனுசு. அஷ்டார்த்தம சனியும் அவங்க கொஞ்சம் அந்த அஷ்டம சனியில ஒரு பாதி அளவுக்காவது பாதிப்பு இருக்கும். இது வந்து இப்ப நீங்க எதுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஷபத்துக்கும், துலாத்துக்கும் வந்து ஒரு நல்ல விதமா முடியும். இன்னும் ரிஷபத்துக்கு என்னன்னா, அது 11வது இடத்துல இருக்கு. மேஷத்துக்கு 7.5 சனி ஆரம்பிக்குது. எப்படி வந்து மீனத்துக்கு 7.5 சனி மிடில்ல இருக்கோ, மீனத்துக்கு அடுத்த ராசி மேஷம். மேஷத்துக்கு 7.5 சனியோட பிகினிங். அடுத்த அத 2 1/2 ஆண்டுகள்ல அங்க வரும். ஆமா. கரெக்ட். ரிஷபத்துக்கு பார்த்தீங்கன்னா 11வது இடம். 11வது இடத்துல சனி இருக்கிறபோது நல்லது பண்ணும். அதுவும் இல்லாம ரிஷபம் வந்து சுக்கிரனோட வீடு. சுக்கிரனுக்கும் சனிக்கும் வந்து ஒரு நல்ல தொடர்பு, நல்ல விதமான ஒரு கனெக்ஷன் இருக்கிறதுனால 2 பேருமா சேர்ந்து வரும்போது நல்ல இன்ஃப்ளூயன்ஸ் வருதுன்னு பார்த்தோம்னா, சுக்கிரனுக்கும் சனிக்கும் வந்து ரொம்ப அந்த ஒரு நல்ல ராசி உண்டு. அந்தபடி பார்த்தோம்னா ரிஷபத்துக்கும், துலாத்துக்கும் ஒரு நல்ல பாதிப்ப தான் இந்த சனி பயிற்சி குடுக்கும்னு சொல்லலாம். இப்ப சனி பயிற்சி நடக்குது. நீங்க எந்தெந்த ராசிக்கு சாதகமா இருக்கும், எது பாதகமா இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டீங்க. முக்கியமான விஷயம் இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இப்போ சனி பெயர்ச்சி என்று நேயர்கள் எல்லா ராசிக்காரங்களும் மேசத்திலிருந்து மீன ராசி வரைக்கும் எல்லா ராசிக்காரர்களுக்கும் இது ஏதோ ஒரு பாதிப்பை ஏற்படும், ஏதோ ஒரு பாசிட்டிவோ இல்ல நெகட்டிவா கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. பொதுவா எல்லா ராசிக்காரர்களும் செய்யக்கூடிய பரிகாரமோ இல்ல சனி பெயர்ச்சி என்று இவங்க இதை பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னும் ஏதாவது ஒரு டிப்ஸ் மாதிரி ஏதாவது இருக்கா? இருக்கு. நம்ம வந்து பொதுவாவே திருநள்ளாறுக்கு போற வழக்கம் இருக்கு. அது மாரி சனீஸ்வரர் கோவில் வந்து சில இடங்கள்ல தமிழ்நாட்டுல குச்சனூர். அங்கங்க குச்சனூர்ல வந்து தேனி மாவட்டத்துல குச்சனூர்ல இருக்கு. நெல்லை மாவட்டத்துல அரிகேசநல்லூர்ல இருக்கு. அப்புறம் திருநள்ளாறு ரொம்ப மிக பிரபலம். உலகத்திலிருந்து பல இடத்துல இருந்தும், பல இந்தியால பல மாநிலங்கள்ல இருந்தும், பல அரசியல் தலைவர்களும் வர இடம் வந்து திருநள்ளாறு. அந்த மாரி அந்த நீங்க பார்க்க போனோம்னா அது எல்லாமே சிவன் கோவில். எல்லா சிவன் கோவில்லயும் நவக்கிரக சன்னதியும் இருக்கும். சில கோவில்ல சனீஸ்வரருக்கு ஒரு தனி சன்னதியும் இருக்கும். இந்த மாரி போய் அந்த கோவில்ல வந்து நம்ம வந்து பொதுவா பிரார்த்தனை பண்ணிக்கலாம். அது நல்லதுதான். நம்ம கோளறு பதிகம் இருக்கு. வேயுறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வினை தழுவி அதுல வந்து அதுல கடைசியில எல்லா கிரகத்தையும் மென்ஷன் பண்ணி இந்த கிரகம் எல்லாம் எனக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னு ப்ரே பண்ணிக்கிற மாதிரி அந்த கோளறு பதிகம் இருக்கு. அத வந்து நிச்சயமா வந்து பாதிக்கப்படுற ராசிகள், அதிகமா பாதிக்கப்படுற சிம்மம், கன்னி, மிதுனம், இந்த மீன ராசி இவங்கெல்லாம் வந்து அந்த வந்து தினம் சொல்றது ரொம்ப நல்லது. இதுல இன்னொன்னு நான் சேர்க்க விரும்புறேன். இந்த 7.5 சனிங்கிறது முடிய போற கிரகம் வந்து மகரம். மகரத்துக்கு இப்ப கடைசி 2.5 வருஷம் நடந்துட்டு இருக்கு. அது அந்த விரய சனி அப்படிம்பாங்க. 3வதா வருது. 3வது 2.5 வருஷத்த அதுலேருந்து வரப்போறதுனால மகரத்துக்கு பெரிய வாழ்க்கையில மாற்றம் தெரியும். இவ்வளவு நாளா பட்ட கஷ்டத்திலிருந்து அப்பாடா இப்ப ஒரு விடுதலை கிடைச்சிருச்சு அப்படின்னு நினைக்கக்கூடிய ராசின்னா அது மகர ராசி தான். ஏன்னா அவங்களுக்கு 7 சனி வந்து முடியறது. மேஷத்துக்கு எப்படி நம்ம ஆரம்பங்கிறோமோ அது மாதிரி மகரத்துக்கு முடியறது. அதையும் நான் வந்து சேர்த்து சொல்ல விரும்புறேன். பொதுவா நம்ம இந்த சனி பயிற்சியில அதிகமா பயப்பட வேண்டாம். ஏன்னா குருவோட வீட்டுக்கு சனி போறதுனால அது வந்து ஒரு பாதகமான நிலைமையை ஏற்படுத்தாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட நம்மளால இருக்க முடியும். இருந்தாலும் எல்லாரும் அவங்க எப்படி பிரார்த்தனை பண்ணுவாங்களோ அவங்களுடைய பிரார்த்தனை முறைப்படி அத பிரார்த்திச்சு நம்ம பொதுவா நல்லது பண்ணணும். நம்ம வந்து தொடர்ந்து நம்ம செய்யற நல்ல
இதுவும் அது வந்து சனி கிரகத்தோட ஒரு நல்ல பாதிப்பை வந்து நல்லபடியா மாத்தும். 2வது யாரும் தன்னுடைய உழைப்ப வந்து நிறுத்தக்கூடாது. சனி பகவான் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, ஒருத்தர் உழைக்கணும். அந்த உழைப்புக்கு ஏற்ற பலன் தான் அவர் தரணும்னு நினைப்பாரே தவிர, உழைக்காம இருந்தா ஒருத்தருக்கு என்ன பலன் வரும்? எதுவுமே நல்லது நடக்காது. அப்ப அதுதான் ஜாஸ்தியாகும். சோ நம்ம உழைக்க அந்த பலன் நல்ல பலனா மாறுமே தவிர, வேற எதுவும் சனியிலேருந்து நம்ம பயப்பட வேண்டாம் அப்படின்னு தான் கருத்து. ஓகே சார். அடுத்த சனி பெயர்ச்சி இன்னும் 2½ ஆண்டுகளுக்கு பிறகு வருமா சார்? கரெக்ட். வாக்கிய பஞ்சாங்கப்படி இப்ப மார்ச் 6 அதுக்கப்புறம் 2½ வருஷம் கழிச்சு வரும். ம். திருக்கணிதப்படி வந்து அதுக்கு 1 வருஷம் முன்னாடியே வந்துரும். நம்ம ஜோதிட நிபுணர்கள்லாம் 2த்துக்குமே பலன் சொல்லுவாங்க. ஏன்னா சில பேர் வந்து திருக்கணிதத்த ஃபாலோ பண்றாங்க. சில பேர் வந்து வாக்கியத்த ஃபாலோ பண்றாங்க. 2 தடவையும் பலன் சொல்றது இப்ப ஜோதிடக்காரர்களுக்கு கிடைச்ச ஒரு ஒரு வரப்பிரசாதங்களா. ஏன்னா 2 தடவையும் அவங்களுக்கான ஒரு டிமாண்ட் ஜாஸ்தியாக போகுது. ஆமா 2½ வருஷம் கழிச்சு திருப்பி வாக்கிய பஞ்சாங்கப்படி வரும். ஓகே சார். எங்களோட இணைந்து இந்த சனி பெயர்ச்சி குறித்து நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. குறிப்பா சனி பகவான் அப்படின்னாலே எல்லாருக்கும் ஒரு பயம் தான் இருந்தது. ஆனா அப்படி இல்ல அப்படிங்கிற மாதிரியும் நிறைய விழிப்புணர்வா நிறைய கருத்துக்கள் சொல்லியிருந்தீங்க. உங்களுடைய நேரத்திற்கு மிக்க நன்றி. நன்றி. வணக்கம் நேயர்களே.